கருப்பூர் நகரத்தின் மாபெரும் ஆளுமையாக தலை நிமிர்ந்து எழுந்து நின்று கருப்பின மக்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தம்முடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு துணிவோடு நின்று களமாடிய மகத்தான தலைவர், டைனமிக் லீடர், சமத்துவ தலைவர், அன்பிற்குரிய தோழர், தமிழர்களின் சார்பாக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக செய்தி முழக்கத்தோடு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவருடைய மரணம் பல செய்திகளை சொல்லுகிறது. எம்மை போன்று உங்களை போன்று களத்தில் நின்று களமாடுகிற ஒவ்வொருவரும் உறுதியாய் இருப்பதை விட பாதுகாப்பாக இருப்பது மேலானது என்பது மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. தொட முடியாத உயரத்தில் நெருங்க முடியாத நெருப்பாய் இருந்த அன்பிற்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தொட்டு விடுகிற துணிவு வருகிற போது இன்னும் எந்த இடத்தில் யாரையெல்லாம் தொடலாம் என்று எண்ணுகிற எண்ணம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு பலகீனமான நிலையை உருவாக்கியது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து களமாடி அவர் பல களத்தில் ரத்த சகதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று போராளியாக திறந்திருக்கிறார். தோழர்களை வழிநடத்திருக்கிறார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை முன்வைத்து பகுத்தறிவு புகழ்வனாய் இருந்த ஞான ஒளியை கண்ட புத்த பெருமானின் கருத்துக்களை முன்வைத்து ஆதிக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து களமாடினார். சமூக ஆதிக்கத்திற்கு எதிராக களமாடிய மகத்தான தலைவர் இன்று நம்மோடு இல்லை. துரோகிகளுக்கு மத்தியிலே வீழ்த்தப்பட்டதாக ஒரு வரலாறு எழுதப்பட்டது. ஆனால் ஒருபோதும் வீழ்த்தியவர்கள் வரலாற்றில் இடம்பெற முடியாது. வீழ்த்தப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, இதோ மரணத்தின் மூலம் சாதி ஆதிக்கத்தையும் அதிகார பீடத்தையும் தரைமட்டமாக சிதைத்து தன் மரணத்தின் மூலம் மண்டியிடச் செய்த ஒரு மகத்தான தலைவரின் மரணம் பேசுகிறது. இன்றைக்கும் பேசுகிறது. ஓயாது, அலைகள் ஓயாது, போராட்டம் ஓயாது. மக்களுக்காக போராடுகிற அந்த போராட்ட களம் என்றைக்கும் ஓயாது. அவர் அரசியலே பச்சை மையினால் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பை பெறாமல் போயிருக்கலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு அமைச்சராக உயர்ந்த இடத்திற்கு வர முடியாமல் போயிருக்கலாம். மக்கள் அவருக்கான அங்கீகாரத்தை தர முடியாமல் போயிருக்கலாம். அந்த சூழல் அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் அதிகாரத்தை கேள்வி கேட்கிற அந்த இடத்தில் மக்களை அரசியல் படுத்திருக்கக்கூடிய மகத்தான தலைவராய் தலைநிமிர்ந்து நின்றார் என்பதில் எந்த இடத்திலும் நாம் குறை சொல்ல முடியாது. மக்களை பேசி பேசி கருத்தியலால் ஒன்றிணைத்து தனக்கு பின்னும் இந்த அரசியல் களம் தொடரும் என்கிற அரசியல் வரலாற்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய மரணம் பல கேள்விகளை எழுப்புவதை நான் சொன்னேன். துரோகிகள் எல்லாம் கொலை நின்றார்கள். கடந்த அரசு அவருடைய மரணத்தை குறித்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு செல்கிற போது கடந்த அரசு நீதிமன்றத்தில் வந்து அதற்கு எதிராக இருந்தார்கள். அவங்க கோரிக்கை ஏன் எதிராக இருக்க வேண்டும்? அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம், முழுமையாக நடத்தி தருவோம், நீதி பெற்று தருவோம், நியாயத்தை பெற்று தருவோம் என்று அன்றைக்கு அதிகார பீடத்தில் அமர்வில் இருந்தவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் மறுதளித்தே வந்தார்கள்.
நீதிமன்றத்தில் போய் நம்முடைய கோரிக்கைக்கு எதிராக நின்றார்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, குத்தமுள்ள மனசு குருகுருன்னு சொல்லுவாங்களாம். சாதாரண சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்தாலோ அல்லது அரசியல் களத்திலோ அல்லது எழுத்தாளரோ அல்லது கல்வியாளரோ ஏதோ ஒரு வகையில் ஒருவர் ஒரு பிரபலமாக இருந்தால், 10 பேருக்கு தெரியக்கூடியவராக இருந்தால், அந்த மரணத்திற்கு அன்றைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பட்டாளமும் உடனடியாகவே அந்த மரணம் நடந்த வீட்டின் வாசலில் நிற்கிற வழக்கத்தை வைத்திருந்தார். ஆனால் தலைவர் ராமசாமி அவர்கள் இறந்த பொழுது இந்த மக்களின் அடையாள குறியீடாக தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் மரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய 3வது பெரிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய இல்லத்தின் வாசலில் வந்து நிற்பதற்கு உங்களுக்கு கால்கள் வரவில்லை என்று சொன்னால் ஏன் வரவில்லை? எதனால் வரவில்லை? என்ன காரணம்? எது தடுத்தது? சாதி தடுத்ததா? அதிகாரம் தடுத்ததா? எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கட்சியிலேயே இருக்கிறார்கள் என்கிற செய்தி உளவுத்துறை வழியாக உங்களுக்கு கிடைத்ததனால் நீங்கள் வரவழைத்தீர்கள். 4 நாளுக்கு கழித்து வந்தார்கள். ஆனால் வினை விதைப்ப வினையத்தான் இருக்கமா, மாற்றி இருக்க முடியாது. எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எனவே கடந்த அரசு இந்த நியாயத்திற்கு நீதிக்கு எதிராக நின்றது. அமைச்சர்கள் குற்றம் சாட்டப்பட்டது. அந்த அமைச்சர்கள் குறித்து இதுவரை விசாரிக்கப்படவில்லை. என்ன காரணம்? இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னும் கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. காலம் மாறும். உங்கள் அதிகார பீடம் தகர்க்கப்பட்டது, அதிகார மையம் வீழ்த்தப்பட்டது. அப்படி வீழ்த்தப்பட்ட இன்னைக்கு ஒரு புதிய அரசு வந்திருக்கிறால் அந்த அரசு பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர் அவையில இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு துணை சபாநாயகர் கொடுத்திருக்கிறார்கள். வரவேற்கிறோம், இந்த முடிவை வரவேற்கிறோம். இடதுசாரி சித்தாந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் கொள்கையை தலைவர்களாக உங்கள் கொள்கையை வைத்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நானும் ஆதரிக்கிறேன். ஆனால் இந்த மரணத்திற்கான நீதி கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை உருவாக்கியவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த, குறிப்பாக பழையர் குடியை சேர்ந்தவர்கள் 100 விழுக்காட்டில் 61 விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த 61 விழுக்காடுக்கு 185 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கக்கூடிய பழையர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு எதிராக இருந்தது. ஒரு சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய தலைவரையே படுகொலைக்கு ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு அந்த அரசு யாரால் உருவாக்கப்பட்டதோ, எந்த மக்களால் உருவாக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு எதிராக நின்றது. இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர்கள் அதே புரட்சி இன்றைக்கு தலைகளாய் புரட்டி போட்டு இதோ இடத்தில் இருப்பதை இந்த கைக்கு வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்து உருவாக்கி இருக்கிறோம். திருமிகு ஜோசப் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த வழக்கை நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை விக்டிம் சைடு, பாதிக்கப்பட்டவர் இங்கே நிற்கிறார், பாதிக்கப்பட்ட குடும்பம் இங்கே நிற்கிறது, பாதிக்கப்பட்ட சமூகம் இங்கே நிற்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவராக இந்த அரசுக்கு கேள்வி வைக்கிறோம். எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், எங்கள் விருப்பத்தின்படி அது சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்தாலே போதுமானது என்று அரசுக்கு நாங்கள் ஆதரவளித்து உருவாக்கிய அரசின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை அரசுக்கு முதலமைச்சருக்கு நாங்கள் மெத்தப்படியோடு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை. எனக்கு நிறையா அன்றைக்குரிய தோழர் பொற்குடி ஆட்சியாக அவர்கள் தோல்வியை தருவிருக்கலாம். நல்ல அவர்கள் வெற்றி பெறவில்லை. காமராஜர் தோற்றிருக்கிறார், இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார், தமிழ்நாட்டில் தோற்றிருக்கிறார்கள். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, தோல்வி எங்களுக்கு பாடம், தோல்வி எங்களுக்கு படிக்கட்டு, தோல்வியை வெற்றி இலக்கு. நாங்கள் வெற்றி அடைவோம். இது வந்தை கூட்டம் அல்ல. அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான 2000 ஆண்டுகால அரசியலை, சமுதாய அரசியல் இருக்கக்கூடிய பின்னடைந்த அந்த பிற்போக்குத்தனமான அரசியலை, அந்த சாதிய அரசியலை
உயர்சாதி ஆதிக்க அரசியலை, இந்த மண்ணின் மைந்தருக்கு எதிரான அரசியலை வீழ்த்துவரை நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம். அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தலைவர் தான் சமத்துவ தலைவர் ஆம்சாங் என்று சொன்னால், அவர் மரணத்திற்கு பின்பு இன்றைக்கு நாங்கள் அவருடைய நினைவேந்தலை போட்டுகிற இதே நேரத்தில் வெறும் மலர்களை வைத்துவிட்டு வீர வணக்கம் செலுத்தி அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து போய்விடுவோம் என்று மட்டும் என்ன வேண்டாம். நீதி எங்களுக்கு வேண்டும், நியாயம் எங்களுக்கு வேண்டும். அதற்கான நீதி பரிபாலன படிக்கட்டில் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கான தீர்வு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அரசுக்கு, நீதிமன்றத்துக்கு கோரிக்கையாக முன்வைத்து, என் இனமான தமிழ் உறவுகளே, என் இனமான தொப்புள் கொடி சொந்தங்களே, நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். ஒருவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிற இந்த அநீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி. கருப்பன் நகரத்தின் அடையாளமாக, கருப்பன் நகரத்தின் உயர்வாக, கருப்பன் நகரத்தின் ஆலமர விருட்சமாக கனி கொடுக்கப்பட்ட ஒருவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு ஆயுதத்தின் மேலேயோ ரத்தத்தின் மேலேயோ வன்முறையின் மேலோ எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் புத்த பெருமான் வழியில் வந்தவர்கள், அம்பேத்கர் வழியில் கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் எங்களுக்கு உரிய நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதி மறுதளிக்கப்பட்டவன் என்ன முடிவை எடுப்பான் என்பது வரலாறு சொல்லும். அந்த வரலாற்றில் நாங்கள் எல்லாம் எச்சமிச்ச சொச்சமாக இருக்கிறோம். ஒருபோதும் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தையோ இங்க இருக்கிறவர்களையோ ஒருபோதும் கைவிடாது இந்த சமூகம் என்று சொல்லி தன்னம்பிக்கையோடு உயர்ந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வீர மங்கையாக குறிச்சோடு அன்றைய நேரத்தில் இன்றைய தினம் களத்திலிருந்து போராடுகிற இவருடைய கரத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி நான் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னதாகவே பார்த்து ரசித்த ஒரு மகத்தான இளைஞராக இருக்கிற போது, நான் இளைஞராக இருக்கிற போது ஒரு இளைஞரை சந்தித்தேன். அந்த இளைஞரை இன்னைக்கு நான் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை நான் அவரை பார்த்திருக்கிறேன். அந்த பரிணாம வளர்ச்சியை அவர் கண்ட அரசியல் உயர்வை இன்னும் பன்மடங்கு நீங்கள் பெற வேண்டும், உங்களோடு தொடர் இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களை வாழ்த்தி அண்ணனுக்கு வீர வணக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.